காலையிலே டிஃபன் வாங்கியாந்து சாப்பிட்டுட்டோம். 5 இட்லி வாங்கியாந்து அவங்க 2 நான் 3. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு. மோர் வந்து கடலப்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதை வந்து அம்மியில் அரைச்சிருக்கேன். வறுத்துட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். இது வந்து பூசணிக்காயை வந்து பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன்ப்பா. ஒரு 2 விசில் விட்ருக்கேன். நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் காயை மட்டும் வடிகட்டி குழம்புல போடுவோம். மோர் குழம்புல தாளித்து கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த மசாலாவை போட்டு கொஞ்ச நாள் நல்லா அடர்த்தியாக வரும் பொங்கி பொங்கி. அப்போதைக்கு இந்த பூசணிக்காயை போட்டு இறக்கிட்டோம்னா பூசணிக்காய் தண்ணி விடும். கெட்டியாக இறக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்க வேண்டியதான் ஆறுனதும். ஆனால் இதை தண்ணியை கீழே ஊற்றாமல் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் இறங்கும், கொலஸ்ட்ரால் குறையும், சிறுநீர் நல்லா போகும். நம்ம வாழைத்தண்டு சாறு குடித்ததுக்கு சமம் இந்த பூசணிக்காய் அவிச்ச தண்ணி அப்படிங்கிறது பாருங்கள். நிறைய இருக்குது அதில் தண்ணி. நான் இப்போ குடிக்க மாட்டேன், வெளில போவோம் வந்துட்டு குடிப்பேன். இந்த மாதிரி பூசணிக்காய் வச்ச தண்ணி எப்பயும் கீழே ஊற்றாதீங்க. பாவக்காய் ஜூஸ் போட்டு குடிங்க. இதே போல் அவிச்சு அந்த தண்ணியை குடிங்க. அந்த காயை வந்து வறுக்கிறதுல சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லாயிருக்கும். உடம்புக்கு சுகருக்கு நல்லது.